வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நேற்றைய தினம் இலங்கை முழுவதும் மாத்திரமல்லாமல் உலகம் முழுவதும் பரந்து வாழக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய பொங்கல் திருநாள், குறிப்பாக விவசாயிகள் கொண்டாடக்கூடிய பொங்கல் திருநாள், அது தமிழர்களுடைய திருநாளாக அனைவரும் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நேற்றைய தினம் இந்த பொங்கல் நிகழ்வானது மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அதே நேரத்திலே இன்றைய தினம் நாங்கள் செய்திகளை பார்க்கின்ற போது பல விடயங்களை பார்க்க முடிகிறது. குறிப்பாக சமூக ஊடகங்களிலே ஸ்டாலின் அவர்களை சந்தித்த தமிழரசு கட்சியினர் அங்கே செல்ஃபி எடுத்து கொண்டார்களே தவிர தங்களுடைய பிரச்சனைகளை பேசவில்லை என மீனவர்கள் சார்ந்து நேற்றைய தினம் சாடி பத்திரிகைகளிலே செய்திகளை பார்த்திருந்தோம். அவர்களோடு இன்றைய தினம் ஸ்ரீதரன் அவர்கள் பேச இருப்பதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதே நேரத்தில் 13வது திருத்தத்தில் கை வைக்க மாட்டோம் என மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இந்தியாவில் வைத்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் நாட்டிலே சிறைகளில் இருக்கக்கூடிய கைதிகள், குறிப்பாக அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதானவர்களை தவிர அரசியல் கைதிகள் என யாரும் இல்லை என இப்பொழுது நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். அவர் ஒரு சட்டத்தரணி, எனவே அவருக்கு அதனுடைய விடயங்கள் நன்கு புலப்படும். காரணம், பயங்கரவாத தடை சட்டத்தினூடாக கைது செய்யப்பட்டவர்கள் தான் அந்த அரசியல் கைதிகள் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. எனவே அரசியல் விடுதலை வேண்டி அல்லது ஒரு இனத்தினுடைய விடுதலை வேண்டி போராடியவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்து அடைத்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களே அரசியல் கைதிகள். இப்பொழுது செய்யக்கூடிய ஒரு நல்ல விடயம், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதானவர்களுடைய பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. எனவே அவர்கள் இனிவரும் காலங்களிலே சட்டம் அதிபரோடு பேசப்பட்டு அவர்களை விடுதலை செய்வது தொடர்பான நிலைப்பாட்டுக்கு நகர்ந்து செல்ல முடியும். இதே நேரத்தில் சீனாவுக்கு சென்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி இன்று சீன அதிபரை சந்திக்க இருக்கிறார். ஜனாதிபதிக்கு இராணுவ மரியாதையோடு அங்கே வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களை இந்தியா உன்னிப்பாக அவதானிப்பதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பேசியது போல இந்த 13வது திருத்தத்தில் கை வைக்க மாட்டோம், கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தமிழகத்தில் தெரிவிப்பு என்கின்ற விடயம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளில் வடக்கில் கனமழை என்கின்ற விடயம் பதிவாகியிருக்கிறது. ஜனவரி 7ஆம் தேதி உருவாக்கிய காற்று சுழற்சி தற்போது மாத்திரைக்கு தென் திசையில் நகர்வதால் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் 6000 போலி முகவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் போலீசாரிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பதிவு செய்யப்படாத போலியான 6000 வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவர்கள் தொடர்பிலே முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் அனுர விதித்துள்ள கட்டுப்பாடு வடகொரியாவில் கூட இல்லை, தயாசுரி ஜெயசுகர காட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையில் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு ஜனாதிபதியால் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் வடகொரியாவில் கூட இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர காட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவே இவ்வாறான கட்டுப்பாடுகள் வடகொரியாவிலே மக்களுக்கு இருக்கிறதே தவிர அரசியல்வாதிகளுக்கு அடுத்த கட்டமாகத்தான் இருக்கிறது. மக்களுக்கு தான் வடகொரியாவிலே அதிக கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இங்கே அமைச்சர்கள், அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருப்பது நல்லபடியமாகத்தான் பார்க்கப்படுகிறது உலக நாடுகள் அனைத்தாலும். ஆனால் இலங்கை அரசியலிலே தமக்கென ஒரு கட்சியை சரியான முறையிலே வழிநடத்த முடியாதவர்கள் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்பான விடயங்கள் இருக்கிறது. இந்த கூட்டணி என்று அமைகின்ற போது தமிழர் தரப்பிலே ஒரு ஒற்றுமையின்மையை ஏற்படும், அங்கே குழப்பங்கள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படும். இதுதான் தொடர்கதையாக இருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு செல்வம் எம்பி தலைமை பதவி என்கின்ற விடயம் ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பயிர் அழிவுகளுக்கு இம்மாதம் இழப்பீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நவம்பர் மாதம் இறுதி பகுதியில் நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பேரிடருக்கான இழப்பீடுகள் இந்த மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் என்று கமநல காப்பீட்டு சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே சீனாவில் ஜனாதிபதி அனுரவுக்கு மகத்தான வரவேற்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புகைப்படம் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்திலே தோட்ட தொழிலாளர்களுக்கு இனி மாதாந்த ஊதியம் சாத்தியங்கள் ஆராயப்படுவதாக பெருந்தோட்ட அமைச்சு தெரிவித்திருக்கிறது.
இதனிடத்தில் இஸ்ரேலிய படையினருக்கு விசா வழங்க வேண்டாமாம் ஜனாதிபதி அனுரவிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உட்பக்க செய்திகளில் விரிவாக பார்க்க வேண்டிய செய்திகளாக இவை அமைந்திருக்கிறது. அதாவது சட்டச்சிக்கல் தீர்ந்தால் மாகாண சபை தேர்தல் என்கின்ற விடயமாக இருக்கட்டும், கடும் காற்றால் கரையோரங்கள் மிக அவதானம் என்கின்ற செய்திகள், அதே போல காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக அமெரிக்காவை உடன் வருகை என்கின்ற செய்திகளும் உட்பக்கத்தில் விரிவாக பார்க்கக்கூடிய செய்திகள். அரசியல் கைதிகள் என நாட்டில் எவரும் இல்லை, நீதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உள்ள சிறைகளில் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்று ஒருவரும் இல்லை, ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைதானவர்கள் இருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த மலைக்கு எங்களை விட்டுட்டு போக மனம் இல்லை போல என இந்த வடக்கில் கனமழை என்கின்ற ஒரு செய்தி நாங்கள் பார்த்த செய்தி, அந்த செய்தி குறித்து முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே சட்ட சிக்கல் தீர்க்கப்பட்டால் உடனே மாகாண சபை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சட்ட விரைவிலே பல திருத்தங்கள் அரசாங்கத்துடன் கலந்துரையாட எதிர்பார்க்கிறது எதிர்க்கட்சி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனத்துடன் ஒப்பந்தம் இல்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம், அரசு இந்த வாய் சுத்தம் செய்கின்ற மருந்தை விநியோகிப்பது தொடர்பான அந்த விடயங்கள் கருப்பு பட்டியலில் உள்ள நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்யப்பட இருப்பதாக பத்திரிகைகளிலே செய்திகள் வெளியாக இருந்தன. அது உண்மைக்கு புறம்பான செய்தி என இப்பொழுது அரசு தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு நாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் யார் என பார்த்தால் இந்த உண்மைக்கு புறம்பான கருத்தை தெரிவிக்கக்கூடியவர்களையே முதலில் கைது செய்ய வேண்டும். அதை விடுத்து சிறிய சிறிய தவறுகள் செய்தவர்களே கடந்த காலங்களிலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் சிறைகளில் வாடுகிறார்கள், தங்களுடைய இளமை காலத்தை சிறைகளில் கழிக்கிறார்கள். வேட்பாளர்களுக்கான விமான சேவையால் 56 மில்லியன் லாபம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான ஆகாய வழி போக்குவரத்து சேவைகளை வழங்கியதன் மூலம் இலங்கை விமானப்படையால் 56 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்திருக்கிறது. ஆனால் அவ்வாறு செலவு செய்தவர்கள் யாரும் இப்பொழுது பதவியில் இல்லை. கோட்டா ஆட்சியில் ஜனாதிபதி ஊடக பிரிவில் முறைகேடுகள் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வருடத்தில் இதுவரை 2045 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கக்கூடியதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2500 கடவுச்சீட்டுகள் தினசரி விநியோகப்பட்டு வருவதான விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் பல விடயங்கள் பார்க்க முடிகிறது. பொங்கல் தினத்தை முன்னிட்டு பல சிறப்பு கட்டுரைகளை பார்க்க முடிகிறது. திருவோணமலையில் ஜனவரி 18ஆம் தேதி தமிழரசின் மத்திய குழு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. 2025 பாதட்டின் இலக்கை என்ன கேள்வி எழுப்புகிறார் ஹர்ஷடி சில்வா என்கின்ற செய்திகள். அதே நேரத்தில் பல முக்கியமான செய்திகளை இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தாங்கி வந்திருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சீன ஜனாதிபதியுடன் அனுர இன்று சந்திப்பு, பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து, உன்னிப்பாக அவதானிக்கும் இந்தியா என்கின்ற தலைப்புகளோடு வலம்புரி பத்திரிகை தலைப்பு செய்தியை தந்திருக்கிறது. சீன ஜனாதிபதியோடு ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க இன்று கலந்துரையாட உள்ளார். இந்த சந்திப்பிலே பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக இந்த சீன ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், அனுரகுமார திசுநாயக்க கேட்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முழுமையாக செய்து தருவோம் எனவும் அவருடைய சந்திப்பு தொடர்பான முன்னிய கருத்துக்களில் அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் முன்பக்க செய்திகளில் வடக்கில் மழை தொடரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சியில் காயமடைந்த யானை உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்திலே 13வது திருத்தச் சட்டத்தில் கை வைப்பதற்கு முனியவில்லை என்கின்ற விடயத்தை தமிழகத்தில் வைத்து அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. பல்பை பட்ட திருவிழா உயிர்த்தெழும் டிராகன் முதலிடம் பெற்றிருக்கிறது. அது குறித்த புகைப்படமும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. கலாநிதி பட்ட விவகாரம் பாராளுமன்ற ஊழியர்களிடம் இன்று விசாரணை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பான வாக்குமூலம் பெறுவதற்காக பாராளுமன்ற ஊழியர்கள் என்று குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடல் தொழிலாளர் பிரச்சினை ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார்.
இந்திய கடற்தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதல்வருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. எதிர்வரும் 18ஆம் தேதி தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் என்கின்ற விடயம் பார்த்த செய்தி. கப்பம் பெற்ற 4 போலீசார் இடைநிறுத்தம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மாத இறுதியிலே வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே சிறிய சம்பவங்களை கொண்டு எமது ஆட்சியை மதிப்பிடக்கூடாது பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கிறார். சீனா சென்ற அனுரவுக்கு இராணுவ மரியாதையுடன் வரவேற்பு என்கின்ற விடயம் புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. இந்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ள டிஜிட்டல் அடையாள அட்டைகள் விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. அது இந்தியாவிடம் கொடுத்து அச்சிடுவது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதன் மூலமாக இலங்கைக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா என்கிற விடயங்களும் ஆராயப்பட்டு வருகிறது. அரசியல் கைதிகளை எவரும் சிறைகளில் தடுத்து வைக்கப்படவில்லை என நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த ஆலயங்களிலே விசேட வழிபாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக அவை அமைய பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் இரத்தத்துக்கு தட்டுப்பாடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையிலே இரத்தத்துக்குரிய தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்படுகிறது. எனவே அவை குறித்தும் மக்கள் கரிசனையோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இரத்ததான முகாம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ திணறும் வல்லரசு 1 கோடி பேரை வெளியேற்ற திட்டம் 20,000க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் தீக்கிரை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தீ தொடர்ந்து பரவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குறிப்பிட்ட பகுதியில் 1 கோடி பேரை வெளியேற்ற அங்கிருக்கக்கூடிய நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. புகைப்படங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஒரு எதிர்பாராத ஒரு அனர்த்தமாக இந்த அனர்த்தம் பதிவாகி இருக்கிறது. கோடிக்கணக்கான நஷ்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவின் மிக முக்கியமான நகரம் இப்பொழுது தீக்கிரையாகி இருக்கிறது. இதே நேரத்திலே அங்கிருக்கக்கூடியவர்கள் அகதிகளாக வெளியேறுகிறார்கள். பல நாடுகளிலே அகதிகளை ஏற்படுத்திய விடயங்கள் அமெரிக்காவுக்கு பின் பகுதியிலே அமெரிக்காவும் அந்த விடயத்திலே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறு அமெரிக்கா கூட இப்பொழுது அகதிகளாக அலைய வேண்டிய ஒரு நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களின் பட்டினியால் அல்லலுருகையிலே நாட்டை சுத்தம் செய்ய விளைகிறது அனுர அரசு. சந்திரசேன விளாசல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நாடு பட்டினியில் இருப்பதாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நேற்றைய பொங்கல் தினம் அந்த செய்திகளை பொய்யாக்கி இருக்கிறது. ரணிலின் வழியை தொடரும் அனுர அவதானமாக செயற்பட வேண்டும். கரணம் தப்பினால் மரணம் என்கிறார் ரவி கருணாநாயக்க என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணிக்க கற்களை சீனாவுக்கு கடத்த முயன்ற தந்தை மற்றும் மகள் ஆகியோர் கைதாகி இருக்கிறார்கள். அந்த செய்திகளும் இன்றைய விளம்பரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது நாட்டில் உள்ள சிறைகளில் அரசியல் கைதிகள் வருமில்லை, பயங்கரவாத சட்டத்தில் கைதானோரே உள்ளனர், பட்டியல் தயாரிக்கும் பணி துரிதம். நீதி அமைச்சர் ஹசன் நாணயக்காரர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதானவர்கள் தான் இந்த அரசியல் கைதிகள். அரசியல் கைதிகள் என்கின்ற பதத்தை வைத்துக்கொண்டு அவர்களை தொடர்ச்சியாக அவர்கள் இல்லை இப்பொழுது பயங்கரவாதிகளை இருக்கிறார்கள் என்று சொல்வது சரியான ஒரு தவறான கருத்தாக இருக்கும். தமிழ் மக்களுடைய அமோக ஆதரவோடு வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த அரசினர். எனவே இவர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சீனா சென்ற ஜனாதிபதிக்கு இராணுவ மரியாதை மற்றும் அமோக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று காலை 10:25 மணிக்கு பெய்ஜிங் நகரில் விமான நிலையத்திலே அங்கே அவர் சேர்ந்திருக்கிறார். அங்கே இந்த வரவேற்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே இடத்திலே தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை தமிழக அரசுமுடன் தடை செய்ய வேண்டும், எல்லை தாண்டுவதால் தான் கைது என்கின்ற விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் மீன்பிடி அமைச்சர். நாளாந்தம் 2500 கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் அடையாள அட்டை இந்த மாதம் அறிமுகம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாகன இறக்குமதி செய்தால் பாரிய பொருளாதார நெருக்கடி உருவாகும் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நாட்டிலே வங்கி கடன்களுக்கான வட்டி வீதங்கள் குறைவாக இருக்கும் நேரத்திலே கட்டுப்பாடு இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்தால் மீண்டும் அந்நிய செலாவணி நெருக்கடி ஏற்படக்கூடும் என பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜனாதிபதி ஊடக பிரிவிலே கோட்டா காலத்திலே பாரிய மோசடிகள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோடபாய காலத்திலே ஜனாதிபதி ஊடக பிரிவிலே பாரிய முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தனுஷ ராமநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அமைச்சர்கள் ஆளுநர்களுக்கு வடகொரியாவில் கூட இல்லாத கட்டுப்பாடு இலங்கையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அரசுக்கு சார்பான கருத்தாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா அழைத்தால் அங்கு சென்று நமது பிரச்சனைகளை வெளிப்படுத்துவோம். 2886வது நாள் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து போராடக்கூடிய காலமாக இருக்கிறது. இவர்களுடைய போராட்டம் வியக்கக்கூடிய வகையில் இடம்பெறுகிறது. தொடர்ந்து வயது முறிந்த தாய் மற்றும் தந்தையர்கள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்று வரை அவர்களுக்கான நியாயம் கிடைக்கப்படவில்லை. எனவே இதற்கும் அரசு பதில் கூற வேண்டும். அனுர ஜின்பிங் இன்று சந்திப்பு, புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கங்களிலே அமையப்பெற்ற செய்திகள் இவை. உட்பக்க செய்திகளிலே மோசமான காலநிலை மாற்றம், அறுவடை பாதிக்கலாம், விவசாயிகளுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் பிப்ரவரி 1 தான் ஆரம்பமாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 மாகாணங்களிலும் போலி வைத்தியர்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டு சேர்ந்து செயல்பட ரணில் சஜித் சாதக சமிஞ்ஞை நேற்றைய தினமும் பத்திரிகைகளிலே பார்த்த செய்தி இவை. சதுரங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டல், அதாவது சதுரங்கம் வாழ்க்கைக்கான வழிகாட்டலை வழங்குகிறது. சதுரங்கம் ஒரு விளையாட்டு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை வழங்குவதாக உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. மேசை பந்தாட்டத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு வடக்கின் பல பகுதிகளிலே விசேட பயிற்சி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கூட்டணியின் தலைவராக செல்வம் அடைக்கலநாதன் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே போக்குவரத்து வசதியின்மையால் மாணவர்கள் பெரும் சிரமம். முல்லைத்தீவு, மாந்தை கிழக்கு, சிராட்டிக்குளம் மற்றும் எரிவில் ஆகிய கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதிகளின்மையால் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று வருவதிலே பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நன்கொடை வழங்குகின்றவர்கள், நன்கொடை வழங்கக்கூடிய வெளிநாட்டு உறவுகள் இவ்வாறான பிரதேசங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகளை வழங்குவதானது அவர்களுக்கு மேலும் உதவியாக இருக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்ட விடயம் அஜித் வாழ்க விஜய் வாழ்க, இது வேண்டாமே, அஜித் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது குறித்து பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன சமூக வலைத்தளங்களிலே. நேற்று அந்த காணொலி பெருமிடத்தை பிடித்திருந்தது. குறிப்பாக அவர் பேசியிருந்தார், அஜித் வாழ்க விஜய் வாழ்க, சரி நீங்கள் எப்போது வாழப் போகிறீர்கள், முதலில் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்று ரசிகர்களுக்கு அஜித் அறிவுரை வழங்கி இருக்கிறார். மேலும் ஆத்ம திருப்திக்காகத்தான் கார் பந்தயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். துபாயிலே நடைபெற்ற கார் பந்தயத்தில் பங்கேற்று 3வது இடம் பிடித்த அஜித் குமாரின் அணியையும் அவரையும் பல்வேறு தரப்பினரும் இப்பொழுது பாராட்டி வரக்கூடிய நிலையில் அவருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது. மிகவும் இளைஞர்களுக்கு முக்கியமான விடயங்களாக இருக்கிறது. இளைஞர்கள் தங்களுடைய குடும்ப நலனை தாண்டி ரசிகர்கள் என்ற பெயரிலே தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை அஜித் அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, வன்னியில் 50% மின்னஞ்சல் பயன்படுத்த தெரியாது, ஆய்வொன்றிலே வெளிவந்தது தகவல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து 50% மின்னஞ்சல் பயன்படுத்த தெரியும் என்கின்ற விடயம் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே இது குறித்து இப்பொழுது செய்திகளிலே 12 வயது தொடக்கம் 40 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் மத்தியில் மேற்கொண்ட ஆய்விலே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை, தமிழக முதல்வருடன் பேச தீர்மானம், அரசியல் கைதிகள் எனவரும் தடுத்து வைக்கப்படவில்லை, நீதியமைச்சர் ஹசன் அறிவிப்பு என்கின்ற விடயங்கள் நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பங்கு பற்றிய பொங்கல் நிகழ்வில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவராக செல்வம் அடைக்கலநாதன் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு 18ஆம் தேதி திருமலையில் கூடும் என்கின்ற விடயங்கள், சீனா சென்ற ஜனாதிபதி அனுரவுக்கு இராணுவ மரியாதையுடன் வரவேற்பு என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது. அரசு பாதை தவறினால் பிரதிபலன் கடினமாகும், ரவி கருணாநாயக்க எச்சரிக்கை என்கின்ற விடயங்கள். 13 கை வைக்க மாட்டோம், சென்னையில் சொன்ன அமைச்சர் சந்திரசேகரன். அதே நேரத்தில் சீன ஜனாதிபதியை இன்று சந்திக்கிறார் திசாநாயக்க. அனைத்து செய்திகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள். சட்டத்தை அமுல்படுத்தினால் அரசு இலக்கை அடையலாம், சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அமெரிக்கா நம்மை அழைத்தால் பிரச்சனைகளை எடுத்துக் கூறுவோம், காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உறுதி வழங்கியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல்வேறு முக்கிய செய்திகள் பார்க்கப்படுகிறது. மக்களை பட்டினியில் இருக்க வைத்து நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது சுட்டிக்காட்டுகிறார் SM சந்திரசேன என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் பிரமுகர்களிடம்
அன்னூர் அரசை விசாரித்தார் தமிழக முதலமைச்சர் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 340 உள்ளூராட்சி மன்றங்களிலும் சுதந்திர கட்சி கூட்டணி போட்டி, கதிரை சின்னத்தில் களமிறங்க தீர்மானம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறார். விபத்தில் சிக்கிய ஆம்புலன்ஸ் சாரதி வைத்தியசாலையில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன. சர்வதேச ரத்தினக்கல் தங்க ஆபரண மையம் ஒன்று அமைப்பதற்கு திட்டம் என்கின்ற விடயங்கள். 40 விவசாயிகள் சுட்டுக்கொலை, நைஜீரியாவிலே ஆயுத கும்பல் அட்டூழியம் என்கின்ற செய்தி வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய்யவும் தொடர்கிறது கையெழுத்து போராட்டம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. முன்னதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த கையெழுத்து போராட்டம் இறுதி முடிவு என்னானது என்கின்ற விடயங்களும் உரியவர்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.